Vijay, freeze the Ilu. ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது ரொம்ப ஷூட் ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தி அது ஐஸ்வர்ய கணேசன் சார் சப்போர்ட்னால we could sustain that 25th ப்ரோமோ ஷூட் பண்ணிருந்தோம். லாக்டவுனில் தான் பண்ணோம். அது சாப்பரில் கொண்டு போனோம் விஜய் சேதுபதி சாரை. தேங்க்ஸ் டு அவர் சாரோட சாப்பரை வச்சு அமிச்சார். அவர் ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து நேராக ஃபிலிம் சிட்டி இறக்குனார். ஸோ லாக்டவுனை மீறி நாங்கள் காற்று வழியாக வந்துட்டு ப்ரோமோ பண்ணி கொடுக்க வச்சார். அது முடிஞ்ச திருப்பி லாக்டவுன் வந்துச்சு ஜூன் 15th. அந்த ஜூன் 15th கூட சாப்பரில் வர வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ பை ரோடே பண்ண விடல இது. ஸோ வி ஹேட் அ டஃப் டைம் ஷூட்டிங் தட். கமன் சார், பொதுவாக சன் டிவினால டிஆர்பியோட ஃபைட்டு தான் மிக முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த 13 எபிசோடுக்கு என்ன மாதிரி டிஆர்பி எதிர்பார்க்குறீங்க அப்ராக்சிமேட்டாக? சார் இது வந்து ஒரு $1 million கொஸ்டின். இது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர், பட் we are expecting it to fire it well. That's what I could say. ஆனால் இவ்வளோ ஸ்பான்சர்ஸ், இவ்வளோ பிரம்மாண்டம், இவ்வளோ ப்ரோமோஸில் சன் டிவியோட எந்த சேனலில் திருப்பினாலும் மாஸ்டர் செஃபோட ப்ரோமோ போய்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஸ் அ சேனல் பார்ட்னர் எப்படி எதிர்பார்க்குறீங்க? Definitely I think it should do well, sir. That's what I could say now, because இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் எல்லாம் இண்டிகேட் பண்ணுறதுன்றது வந்து it is not fair also, because it could be even more. So I don't want to commit anything on the number, but definitely yes, we are expecting the show to fire well. ஐஸ்வர்ய கணேஷ் சார், உங்களுக்கு பர்சனலாக விஜய் சேதுபதி இந்த பக்கம் தமன்னா ரெண்டில் எது ரொம்ப ஃபேவரெட்டு? எந்த ஷோவை விரும்பி பார்க்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி தான். எதனால்? இல்லை, அவரோட நான் ஜுங்கா படம் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த ஷோக்கு அவர் ஹோஸ்டாக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஷோக்கு. ஃபைனலாக மாஸ்டர் செஃபாக வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அதிபயங்கரமான பரிசு என்ன சார்? அது வேல்ஸ் தென் 25 lakhs கொடுக்குறோம். ஓகே. வேர் தே கேன் செட்டப். இப்போ மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து கலந்துக்கிட்டு ஃபைனல் என்ன அவங்க எய்ம்னா ஒரு கெரியரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் ஷெஃபாக போனான்னு. ஸோ ஐஸ்வர்யா கணேசன் சார் வந்து ஒரு பெருந்தன்மையாக 25 லட்சம் கொடுத்தா ஒரு ஹோட்டல் பண்ண முடியும், அவங்களால ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க முடியும். ஸோ டிசைட் பண்ணி 25 lakhs அவர் தான் டிசைட் பண்ணுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் ப்ரைஸ். ப்ரோமோ இந்த ரிஹர்சல்லாம் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் நடந்துச்சு. ஆடிஷன்ஸ் எல்லாமே. டோட்டல் எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க சார்? ஆடிஷன் மோர் தென் 1,50,000 people ஆடிஷன் பண்ணோம். அதுலேருந்து கம்மி பண்ணி வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு 15,000 பேரை கூட்டின்னு வந்தோம். அதுவும் கோவிட் டைமில் கூட்டின்னு வந்தேன். April 14th 15th. ஒரு காலேஜ் பெருசாக இருக்கிறதுனால பல்லாவரத்தில் எல்லா இதுவும் எடுத்து 15லேருந்து 30 பேர் பண்ணி 30லேருந்து திருப்பி கம்மி பண்ணி ஃபைனலாக 14 contestants இருப்பாங்க. 24 பேர் போட்டி போடுறாங்க. both. It's a home cook. It's not housewife, it's a home cook. யாருக்கு சமைக்க தெரியுதோ வீட்டு குக், நாட் ப்ரொஃபஷனல் குக். இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி தான். கிளியராக கேட்குறீங்க? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு திஸ் வில் பி தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால தான் நாங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபார் ஆல் 4 languages டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் எடுத்துருக்கோம். எண்டோமால், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் வந்து பொதுவாக உங்களுடைய ஒவ்வொரு ஷோவுமே வேறு லெவல் பிளானிங்காக இருக்கும். ஸோ இந்த ஷோ மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது? பர்டிகுலராக மாஸ்டர் செஃப், எண்டோமால், இந்த 2 காம்பினேஷன், ப்ளீஸ் டெல் அபவுட் யுவர் ஐடியாஸ். You see, Endemol is always does big shows. Oh, you want to tell me in English? Yeah, you will be sorry, good. very sorry. Sorry, because he is from Bombay. Yeah, sir, I am here. Yeah, great. So
So usually Endemol is doing a rocking number of shows in all the televisions and all different platforms. So particularly when you planned MasterChef, what is in your mind to that it will create a big, huge success? So like I said, I think for us, MasterChef is the biggest brand in anything in television shows and formats around the world. Our biggest fear has been, will the quality that everyone is used to? So I think 2 points were very critical for us. Will we live up to the expectations? Because everyone compares us to MasterChef Australia, not Hindi. So I think that was the first stage that we had to prepare for mentally. And the second part was that when we choose those contestants, will the audience come along and sympathize with them? So how does that fit in? And like he said, these are all home chefs. They are not professional cooks. So you would want to play that underdog role where you want to kind of grow with them as they go ahead in the competition, to identify with them. So I think these were the two critical areas where we were really, we really worked a lot upon. It's a normal question from all of you, for all of you. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக இந்த மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? யார் வேணால் சொல்லுங்கள். சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு பதார்த்தம், ஆனால் எல்லாரும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட மாட்டாங்க, நான் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஃபுட்டு கேட்குறீங்களா இல்லை? ஃபுட்டு. ஃபுட்டு. எனி ஃபுட் வித் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டுட்டணும். பிரியாணி வித் அப்பளம். ஓகே சார், நீங்கள் லெமன் சார்? First of all, I'm not a foodie guy, so இந்த கொஸ்டின் என்கிட்ட வச்சுது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எனக்கு எதை வச்சாலும் சாப்பிட்றேன் அதனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த ப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து செய்வாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் வந்து அந்த ப்ரான்ஸோட தலை இருக்குது இல்லைங்களா, அந்த தலையில் வந்து ஷி வில் மேக் குட் சப்ஜி which I will have it with my dosa or idli, which I always love to have. I think it's a very rare combination where people will have the head of the the prawn. அது probably நீங்கள் வந்து கேட்டதுனால நான் சொல்கிறேன், பெரிய ஒரு உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோதான். Abhishek, I would like to ask you, generally, I'm here. I'm from medianewsforyou.com, Humanath here. I'm here. Oh, right. Yeah. Hi. You have been in the forefront when it comes to production, even shows like Bigg Boss, you have been executing it directly on your own. What is the strategy behind licensing it to IFA when it comes to MasterChef? So, see, what happens is typically, although we do it ourselves, it's what we typically call is we are television producers at the end of the day. So we have a very underwritten model. So we get commissioned to do the show, then we handle everything and give you a final episode. So in that case, we need a platform or a client to commission us. We don't make it ourselves, buy slot or market it. We are not marketing agencies. So in that case, Mr. Prasad was also a production partner with us in Bangalore, where we've been producing the Kannada, Big Brother and everything else. So he happened to want it, and that's how this partnership came about. And then supported by the Sun Network, that's how this whole trio came together. And what are the challenges you had in adapting this show to a regional a market like South? Yeah. So in this case, I think what's critical is the South has also seen a lot of cooking shows, which are more how to do it. You know, it happens every afternoon, and there's a whole supply of that kind of content in the recipe side of things. So it was critical for us that it stands out. It comes out as that clear competition. Like I said, we were up against a lot of people watching MasterChef Australia on Star World or whatever. And that was our benchmark. But I think for us,
the biggest challenge then was to get the right auditions done, the right contestants in, and also what kind of food can we present. Like you said, I think it's easy to get carried away and say, can I make pasta? But let's think about who the audience for the channels are. It's a mass audience. They're not always going to try a pasta or a European dish or something. So how do you take Indian dishes and how do you create different plating, different additions to it? So I think to that extent, his question of saying, what would be a weird mix? But for us, the question was a different mix, which you would still eat. So we were trying to create those kind of things. And I think that was a big challenge. So you go to any region and any market, I think that adaptability is the biggest challenge for us. First time, a show like this, we have only regional sponsors. If you see, there is no one national sponsor there with me. Everybody is pakka regional. So yeah, that's the cash machine talking. My question to Clement sir. Generally, you are slotting this into a weekend show, but if you look at the success ratio of shows like Bigg Boss, it's like creating a habit for the audience to watch throughout the week. Nowadays, if you look at the shows, mostly it has been slotted as even a 7-day, entire all weekdays show. So do you think just by slotting such a big property into a weekend,